என் பேர் ஜோசப்பு. எங்கள் பியூவில் வந்து எங்கள் தம்பி பொண்ணு. இது ஒரு வருஷம் 2 மாதம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. அவங்க வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க வந்து நல்லபடியாக பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் அவங்கள பற்றி. அதனால் அவங்க இல்லை இப்படின்னு சொல்லி ஊர் பெரியவங்களெல்லாம் பேசி இது முடிவு பண்ணிட்டாங்க. சரி, நாங்கள் பொண்ணு இஷ்டப்பட்டு இருக்குது, அதனால் கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ திடீர்னு இன்றைக்கி சாயந்தரமாக வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி பியூவில் இறந்துருக்குது அப்படின்னு சொல்லி. வந்து பார்த்தா அது உண்மைதான், இறந்துதான் இருக்குது. அது வந்து இந்த விசாரணை நடத்திட்டு நல்லா இது பண்ணி பிரச்சனை இல்லை எதுவும் சொல்லலை எங்கள்கிட்ட. எப்படி இருப்பாங்க 2 பேரும்? அவங்ககிட்ட எப்படி இருப்பார் அவர்? ஏற்கனவே எங்கள் தங்கச்சிக்கு கொடுத்துருக்கோம், அவங்க அப்பாவுக்கு. அவங்க சரியாக பார்த்துக்கிறது இல்லை. அவங்க மன உளைச்சல் ஆகிப்போச்சு, ரொம்ப டார்ச்சர் பண்ணி மன உளைச்சல் ஆகிப்போச்சு, நல்லபடியாக பார்த்துக்கிறது இல்லை. அதனால் இவர் அவங்கள ஒய்ஃப் பண்ண பியூவில் அவங்கள நல்லா பார்த்துக்கிறாரா இல்லை எப்படி அவங்க சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி எதுவும் சொல்லலை சார். அன்பாக இருப்பாங்களா இல்லை எதனா பிரச்சனை இருந்ததா? பிரச்சனை பற்றி எங்களுக்கு சொல்லலை. அவங்க உள்ள என்ன இருக்குதுன்னு நம்மக்கிட்ட எப்படி இறந்தாங்க, என்ன உங்களுக்கு சந்தேகம்? அதான் இறந்ததில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அதில் இதெல்லாம் விசாரணை பண்ணுறதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். అమ్మో నా బిడ్డను చంపేసిండ్రమ్మా. వాళ్ళనైతే ముగ్గురిని ఉంచొద్దు. వాళ్ళని ఉంచితే మాత్రం నేను కూడా ఇక్కడ చచ్చిపోతా. వాళ్ళు చచ్చిపోవాలి ఖచ్చితంగా, లేకపోతే నేను చచ్చిపోతాడా. నా పిల్లలు నా వాళ్ళు ఎవరో ఒకరు చూసుకుంటారు. నా భర్త కూడా లేడు, ఇంకెందుకు నేను బతికా చెప్పండి. నా భర్త లేడు, ఎవరి కోసం బతకాల? నా భర్త లేకపోతే ఆటలలో గిన్నెలు కడగను పోయిన. వాళ్ళ ముగ్గురు నుడి శిక్ష తిస్తే నేను ఇక్కడ నుంచి కదలతా, లేకపోతే నేను పోను, లేకపోతే నేను ఇక్కడ చచ్చిపోతా. అప్పుడు అంత ఇదిగో నా పిల్లలు, చిన్న పిల్లలు ఇద్దరు, ఎందుకంటే పెద్ద అమ్మాయి డిగ్రీ చదువుతుంటే నెల్లూరు నుంచి ఎప్పుడు ఫోన్లు చేసుకుంటా చేసి వాళ్ళని ఫస్ట్ పెళ్ళిగా ముందు రప్పించి టార్చర్ పెట్టి అమ్మతం చేసుకుంటారు.